பல நேரத்துல நம்முடைய வாழ்க்கைக்கு பின்பதாய் நடக்கிற காரியங்கள் நமக்கு தெரிகிறதே இல்லை. உதாரணமாக, பிலேயாம் என்கிறதான தீர்க்கதரிசி இஸ்ரவேல் மக்களை சபிப்பதற்காய் போய் கொண்டிருக்கிறார் கழுதைக்கு மேலே. ஆனால் அங்கே உருவின பட்டயத்தோட கர்த்தருடைய தூதனானவர் அந்த கழுதைக்கு முன்பாய் நிற்கிறார். கழுதை போக வேண்டிய இடத்தை நோக்கி போகவில்லை. பிலேயாமுக்கு கோபம் வருகிறது. கழுதையை அடிக்கிறார். அப்பொழுது தேவன் ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை செய்கிறார். கழுதையை பேச வைக்கிறார். இந்த நேரத்துல பிலேயாம் மிகுந்த அதிர்ச்சி. அதன் பின்னர் தான் பிலேயாமின் கண்கள் திறக்கப்படுகின்றன. தனக்கு முன்பாய் உருவின பட்டயத்தோட கர்த்தருடைய தூதனானவன் நிற்கிறதை இந்த பிலேயாம் காண்கிறார். இந்த நேரத்துல 7 தரம் இஸ்ரவேல் மக்களை சபிக்க போன பொழுது தேவன் 7 தரம் தடுத்து போய் 3 தரம் அங்கே சபிப்பதற்கு பதிலாய் இஸ்ரவேல் மக்களை ஆசீர்வதிக்க வைத்தார். ஆனால் இந்த காரியம் இஸ்ரவேல் மக்களுக்கு தெரியாது. அவர்களுக்கு என்ன நினைத்தார்கள் என்று சொன்னால், நமக்கு சாப்பிட இப்ப இறைச்சி இல்லையே, நமக்கு இப்பொழுது தண்ணி இல்லை என்று முணுமுணுத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் கர்த்தர் அவர்களுக்கு பின்னால் இருந்து செய்கிற யுத்தத்தை அவர்கள் அறிந்திருக்கவில்லை. இதை போலதான் இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்க சில காரியங்கள் குறைவுபடுது என்று நீங்க முணுமுணுக்கலாம். இது இல்லையே என்று சொல்லி நீங்கள் கவலைப்படலாம். ஆனால் இதை விட பெரிய ஆபத்துக்கள், பெரிய தேவைகளை உங்களுக்கு பின்னால் இருந்து நாம் ஆராதிக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காய் சுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். அவர் உங்களுக்காய் சுத்தம் பண்ணுகிற தேவன். கர்த்தர் தாமே உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.